சாப்டர் 7ஓட ஸ்டார்டிங்லயே டோடு சொன்ன ஸ்டோரி கரெக்டா இருந்துச்சுன்னா இங்க வழிகாட்ட வந்தவரு இந்த இடத்துல இறந்திருப்பாரு. இந்த டிராவலோட கேப்டன் ஆல்டின் குடும்பத்தோட ஸ்டீஃபன் அவன் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு பேக்ரவுண்ட்லயே இவனை நீங்க கேப்டன் சொல்லிட முடியாது, ஆனா இவன் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறந்து இவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். இல்ல இவன் ரொம்பவே பேட் பர்சன். சயின்டிஸ்டும் இங்க இருக்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ். மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்க. அந்த மான்ஸ்டர் அதோட அக்கையை வச்சு அட்டாக் பண்ண நல்ல மேல பட்டா அது நம்ம ஹீரோ மேல ஒண்ணுமே ஆகல. பரவாயில்ல, என் பாடிக்கு இன்னியும் அடி கூட படல. அதுவும் நம்ம ஹீரோ கண்ணுல பட ஐயோ என் கண்ணு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுட்டு என்னோட ட்ரைனிங்ல கூட இந்த மாதிரிலாம் நான் அழுது கிடையாது. இந்த சிச்சுவேஷனை பத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. மேஜஸும் ஸ்பிரீஸ்டும் சேஃபா தானே இருக்காங்க? அவங்க சேஃபா தான் இருக்காங்க அப்படின்னு டவுட்னு சொல்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு லே முட்டா போயில அப்ப நாங்களாம் என்ன பண்ண? ஸ்டீஃபனும் ஆல்டன் நைட் வுட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானது அப்படின்னு கத்திரியான். உங்களோட விக்டரிய நீங்க ரொம்பவே நல்லா கொண்டாடணும். ஹீரோ இருந்துட்டு மேஜ் கிட்ட ரொம்பவே நன்றி மேஜ், ஏன்னா நீங்க இருந்தனாலதான் நான் தப்பிச்சேன். சரி சரி, இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா நீங்க டெல்பிகா மேஜிக் டவர்ல இருந்து தானே வந்திருக்கீங்க. எனக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேரு ரெஃபான் ராட். அவன் உங்களுக்கு தெரியுமா? அந்த சைல்டுக்கு உன்னை மாதிரி மொரட்டத்தனமான ஃப்ரெண்ட் இருக்கானா? அந்த சைல்டு வந்து கொஞ்சம் கியூட்டா இருப்பான் அப்படின்னு டோடு சொல்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு என்னையா சொல்ற? ஆனா எதுக்கு கேக்குற? அவன் நல்லா இருக்கானான்னு கேக்குறதுக்கு தான் நான் கேட்டேன். ரீசெண்டா என்னாச்சு வித்தியாசமா நடந்துச்சா? வெல், எனக்கு தெரிஞ்சு அவனோட டேஸ் ஃபுல்லாமே மேஜிக்கை லேர்ன் பண்றத ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஃபியூ இயர்ஸ்ல எதுவுமே வித்தியாசமா நடக்கலையா? வியர்டா? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்ல. ஆனா அவனோட நோஸும் அவனோட கண்ணு ரொம்பவே அழகா மாறிக்கிட்டு இருந்துச்சு. இவனுமே ஜெரால்டு மாதிரிதான் பிசிக்கல் பாடியை மட்டும்தான் ரொம்பவே விரும்புறியான், ஆனா ரொம்பவே டிஃப்ரெண்ட் வேயா இருக்கு. ஓ காடு, இவனை நான் என்ன பண்ண? அடிச்சு இங்கேயே கொன்றவா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் இருக்கு. இல்ல அவனோட ஆட்டிடியூட்ல ஏதாச்சும் மாறி இருக்கா அப்படின்னு தான் நம்ம ஹீரோ கேக்குறியான். எனக்கு தெரியல, ஏன்னா அந்த பையனோட தாட்ல நான் எந்த விதமான ஆர்வமும் கிடையாது. சயின்டிஸ்டும் உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இல்ல நீங்க அந்த ஓர்க்க பாருங்க. பொறுமையாரு, நம்ம கிட்ட ஹைலி பிரீஸ்ட் எல்லாம் இருக்காங்க, நம்ம இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஆமா அப்படின்னு சொல்றியான். சயின்டிஸ்ட் அந்த முட்டாளங்களாம் அவனுங்களை அவங்களே நக்கிக்கிட்டாலே அவங்களாம் சரியாயிருவாங்க. உங்களோட எனர்ஜியை எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் ரொம்பவே கைண்டான ஆளு. அந்த ஓர்க்ஸை கூட ஹீல் பண்றான். அந்த ஓர்க்ஸ் எல்லாமே இவன் நாய் மாதிரியும் கேட் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா, பீப்புள்ஸ் மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறியான். பிக்கெஸ்ட் இஷ்யூவே இதுதான். ஏன்னா மக்கள் அவங்கள விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இதை பாக்குறாங்க. ஸ்டீஃபன் வந்துட்டு கைடு, நம்ம போற வழியை காட்டு. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா போய் வலது பக்கம் திரும்பணும்னா ஒரு ஓடை இருக்கும், அந்த இடத்துல நம்ம மெதுவா போகணும். ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 5 மணி நேரம் கழிச்சு ஒரு பெரிய ஜெயன்ட் ஸ்னேக், அதுக்கடுத்து டேர் வோல்ஃப், அதுக்கடுத்து 20 ஓர்கு, எதுக்கு இத்தனை மான்ஸ்டர்ஸ் இந்த சின்ன மவுண்டன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரியர்ஸ் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நான் சாதாரணமா போகாம மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற பாதையில தான் நான் உங்களை கூட்டு போயிட்டு இருக்கேன். ஹீரோவும் சிரிச்சுட்டு அந்த ஸ்டீஃபன்ட்ட, சார் உங்களுக்கு ரெஸ்ட் வேணுமா? அவனும் யாரும் நிக்க கூடாது, இங்க இருந்து கிளம்புங்கடா. நைட்ஸ்லாம் ரொம்பவே அரகண்டானவங்க, அதோட கிளர்க்கு ரொம்பவே சீரியஸ் ஆனவங்க, மேஜஸ்லாம் நேரோ மைண்டடு, அதுக்கு அடுத்து ரொம்பவே சீப்பானவங்க. நான் ஒரு போன் மேடு மேஜ் தான். நான் உனக்கு வேகமான ரூட்டை தான் சொன்னேன், இதனால என் மேல ஒண்ணு நீ கோவப்படக்கூடாது. இந்த இடத்துல இந்த லெஜெண்டரி ஸ்வார்ட்மேன் இறந்தாரா? இந்த சின்ன மவுண்டனுக்குள்ள இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படின்னா இந்த இடம் தானே அப்படின்னு ஸ்டெஃபான் கேட்க, ஆமா அதுல எந்த டவுட் இல்ல, ஏன்னா இதுதான் ஏசியன் ரூயின்ஸ். அவங்களும் அதுக்கிட்ட போயிடுறாங்க. ஒருத்தர் இருந்துட்டு இதோ என்ட்ரன்ஸ் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள போலாம் எங்களோட. சரி எல்லாரும் ரெடியாங்க அப்படின்னு ஸ்டிஃபான் சொல்றான். ஹீரோ இருந்துட்டு அப்பனா நான் இங்கேயே வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டிஃபானோ உன் வேலைலாம் இங்க முடிஞ்சு, நீங்க இருந்து கிளம்பி போறதுன்னா போலாம், ஆனா என்னால தனியா இங்க இருந்து வீட்டுக்கு போக முடியாதுங்க. ஸ்டெஃபானோ, ஆமா நான் வர்ற வழியெல்லாம் நீங்க கைட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணேன். நீ எங்களுக்கு கைட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க, அதனால உன்னைய நான் திரும்பி போகும்போது கூட்டு போறேன். நம்ம ஹீரோக்கும் அவன் பேசுறதெல்லாம் ரொம்பவே கடுப்பா இருக்கு. இங்க நம்ம கிளானோட கிரேட் வாரியர் தூங்கிட்டு இருக்காரு, அவரோட விசஸும் நம்ம கிட்ட இருக்கு, அந்த டிமானிக் ஸ்வாட நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஹீரோவும் ஓரத்துல இருந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் பயங்கரமா உள்ள போயிட்டு இருக்கானுங்க. சரி இப்ப நம்ம வேலையை செய்ய வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப இருக்கிற இந்த ஏசியன் ரூயின்ஸ்ல மான்ஸ்டரும் ஸ்பிரிட்டும் நிறையவே அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரிஜினலா சில்வர் ஏஜ்ல நார்மலா இது ஒரு மிலிட்டரி பேஸா இருந்துச்சு. என்னதான் இது நார்மலா இருந்தாலுமே அந்த சில்வர் ஏஜ்ல இருந்த டெக்னாலஜி எல்லாமே இப்ப இருக்கிற ஏஜுக்கு அது ரொம்பவே வித்தியாசமா தெரியுது. ரொம்ப நாட்கள் ஆச்சு இந்த இடத்துக்கு நான் வந்து. சரி சொல்ல இங்க வரும்போது நான் விசாரிக்கிறது இந்த இடத்துக்கு வந்தேன். ரெஃபானாட் இங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்குங்க, இது ஒரு ரகசிய பாதையா? ஓ அப்படியா சீரியஸ், நீதான் என்னோட காடஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி வரும்போது இப்படி சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்பவே எம்பரஸா தான் இருக்கு, ஆனா நீ கண்டுபிடிச்சதுக்கு நான் ரிவார்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இப்ப இருக்கிற நம்மளோட செல்ஃப் ஹீரோவும் நான் இந்த மாதிரி டேஞ்சரான ஜோன்ல கூட இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேனா, நான் ரொம்பவே பிரேவான ஆளு. பாஸோட லெஃப்ரா ஏற்கனவே பேஸ்ல விட்டுட்டு போயிருந்தா, ஆக்கோட முத்திரையும் அந்த டெர்ராவோட முத்திரையும் தலைகீழா இருக்கும். எனக்கான ஆன்சர் சீட் என் கையிலேயே இருக்கு. இது நான் நினைக்கிற மாதிரி ரொம்பவே ஈஸி கிடையாது. என்கிட்ட தேவையான மானா கிடையாது, ஏன்னா இந்த பாடிக்குள்ள இருக்கிற பிரெயின் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டேங்குது. எப்படியே நம்ம ஹீரோ அதை திறந்துடுறான். பரவாயில்ல அது ஒர்க் ஆயிடுச்சு. என்னோட துணியை இப்பயே கழட்டி வச்சாகணும், ஏன்னா 10 சில்வர் காயின் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், இது அப்படியே என்னால தூக்கி போட முடியாது. ஹீரோ வந்துட்டு இப்ப என்னோட பாடியோட பிசிக்கல் எபிலிட்டியை நான் செக் பண்ணி பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. சைட்ல இருந்து அலற சத்தம் வர, என்ன அவங்க அந்த பக்கம் தானே போனாங்க,
இருக்காங்க, எதுக்கு இந்த பக்கம் இருந்து அலற சத்தம் வருது? போருங்க ஒரு நிமிஷம், நான் நிதானமா யோசிச்சு பார்க்கணும். ஆமா, இந்த சீக்ரெட் டோர் வந்து 3வது தளத்துல தான் போய் இணையும். இது திறந்து இருந்துச்சுன்னா இது ஒரு வகையான அத்துமீறல் சூழ்நிலை. அத்துமீறல் சூழ்நிலை அப்படியே சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அத்துமீறி இந்த இடத்துக்குள்ள நுழையிறவங்கள அழிக்க மானா செக்யூரிட்டி ஃபீச்சர் ஆக்டிவேட் ஆயிரும். போன தடவை நானும் சரிசு மட்டும் வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த தடவை ஸ்டிஃபானோட குரூப் வந்திருக்கனால ரொம்பவே பிரச்சனை ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க எதனாச்சும் ஒரு வழியில சிக்கிட்டு பேஸ்மெண்டோட செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ஃபேஸ் வைக்கிறியான். அங்க கட் பண்ணி கீழ அந்த ஸ்டிஃபானும் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்லாம் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்கு. எங்களால இதை தோக்கடிக்கவே முடியாது. ஒரு ஹியூமன் இந்த மாதிரி டீமனை எப்படி தோக்கடிக்க முடியும்? அதுவும் ஜஹிஜாட்டிக்கா இருக்கு. அதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 8ஓட ஸ்டார்டிங்லயே அந்த சயின்டிஸ்ட் இருந்துட்டு மித்தவங்க எல்லாம் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுங்களும் சயின்டிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்ல, சயின்டிஸ்டும் மனசுக்குள்ளேயே நீங்க உயிரோட இருந்தா தாண்டா நான் உயிரோட இருக்க முடியும். நான் ஆல்மோஸ்ட் இறந்திருப்பேன். இந்த ஃப்ளோர் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே நன்றி மேஜ். நீங்க மட்டும் ப்ரொடெக்ஷன் மேஜிக் போடலைன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த மெஜிசியனும் நம்ம சின்ன கிராஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா ஃபியூச்சர்ல நடக்க போற இந்த விஷயத்துல இருந்தா தப்பிக்க முடியுமா? அவங்க எல்லாத்தையுமே அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மான்ஸ்டர், இங்கிருந்து ஓடுங்க. சயின்டிஸ்டும் அட்டாக் பண்றதுக்கு தயாராயிட்டு மனசுக்குள்ளேயே வாரியர்ஸ், உங்களோட தைரியத்தை இழந்த பிறகு நீங்க ரொம்பவே வேஸ்டா தான் இருக்கீங்க. உங்களோட மசிலும் இப்ப வேஸ்டா தான் இருக்கு. அவ்வளவு ஹோலி பவர் வச்சு இவங்க எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி விடுறா. அவங்க எல்லாருமே பெசர்க் மூட்ல இருக்கானுங்க. அந்த மேஜும் மனசுக்குள்ளேயே இவங்களெல்லாம் இப்படி மாத்துறதுக்கு அவ எவ்வளவு பவரை யூஸ் பண்ணிருப்பா. நைட்ஸ், இந்த மான்ஸ்டருக்கு நம்ம யாருன்னு காமிச்சாகணும் அப்படின்னு போயிட்டு அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த மேஜ் இருந்துட்டு அவனோட மேஜிக்கோட சொல்லி அயன் ஸ்டீல்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்றியான். அந்த எல்ஃபும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளையும் ஒருத்தவன் அட்டாக் பண்ணிடுறான். நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்தேனா மாஸ்டர் அப்படின்னு அந்த எல்ஃபும் கேட்க, ஸ்டெஃபானோ நீ நல்லா வேலை பார்த்த. அவனும் போய் டக்குன்னு அதை அழிச்சிடுறான். நம்ம எங்களோட கிட்ட இருந்து இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஸ்டெஃபானோ, எல்லா வாரியர்ஸும் தயாரா இருங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட பயங்கரமான வாரியர் இறந்து போனாரு. மேல இருந்து ஒரு ஃபயர் மாதிரி ஒரு எனர்ஜி கீழே வருது. அதுல இருந்து ஒரு மான்ஸ்டர் வர ஈஸியா அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க யாரும் தடுமாறாதீங்க. இந்த முடிவை நீங்க ஏற்கனவே எடுத்துட்டீங்க. நீங்க எல்லாம் ஒரிஜினலா வாரியர். ஸ்டெஃபானோ, என்னால முடியல. டேமிட், இப்படியே போச்சுன்னா என்னால தோக்கடிக்க முடியாது. ஆனா நான் லூஸ் விரும்பல. ஒருத்தன் மேல ஏறிட்டு அவனும் ஜம்ப் பண்றியான். என்னோட கிளானோட பேரை நான் தான் காப்பாத்தணும். நான் தான் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஷூட்டிங் ஸ்ட்ரைக்ஸ் ஒரு அட்டாக் யூஸ் பண்ண அதுவும் ஈஸியா பஞ்ச் பண்ணி இவனை தள்ளி விட்டுருது. செயின்டஸும் அட்டாக் பண்ண அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த மான்ஸ்டர் வந்து செயின்டஸை பாத்துருது. செயின்டஸ் இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறியான். செயின்டஸை காப்பாத்துற மாதிரி நிக்க அந்த மான்ஸ்டரும் படுத்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் கொல்றதுக்கு இவ்வளவு போதுமா? அப்பனா ஆச்சரியமே இல்ல. ஏன்னா டெஸ்ட்ல இருந்து நான் ஒரே ஒரு அடி வாங்கின பிறகு சாகுற அளவுக்கு போயிட்டேன். ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லாம் விழுந்திருக்கிறத பார்த்துட்டு இந்த பீப்புளோட நான் ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும். அங்கேயும் நிறையவே சாம்பி ஜோல்ஜர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ வந்துட்டு அந்த எல்ஃப் கையில தூக்கிட்டு என் வழியில வராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே குத்துறியான். சாப்டர் 9ஓட ஸ்டார்டிங்லேயே ஸ்டெஃபான் வந்துட்டு எந்திரிச்சிடுறியா மயக்கத்துல இருந்து. என்ன நடந்துச்சு அப்படின்னு அவனும் கேட்கும்போது அது வந்து அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோடனே, என்னது அந்த பர்சன் வந்து உண்மையிலேயே மார்ஷியல் ஆர்டிஸ்டா? ஸ்டெஃபான் வந்துட்டு இவ்வளவு பெருமைக்குரிய ஒரு ஆளை நான் ரெகக்னைஸ் பண்ணாம விட்டுட்டேன். உங்க பேர் என்னது? என் பேரா? ஒன்னும் டாடு வந்து மேஜ் டவர்ல தான் இருக்கான். அவனுக்கு என் பேரை பத்தி தெரியும். நமீரோ உன் பேரை ரிஃபான்னு சொல்லிடுறான். ஆமா, என் பேரு ரிஃபன். அந்த மேஜ் இருந்துட்டு இவன் பேர் ரிஃபனா? இந்த மாதிரி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா இவன் பேரை பத்தி கூட நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஸ்டிஃபனோ, உங்க ஃபேமிலி என்னது? ஃபேமிலியா? அந்த மாதிரி எனக்கு விஷயம்லாம் தெரியாது. என்னது, இவன் வெறும் ரெகுலர் பர்சனா? எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு நோபலா தான் இருக்கணும். அவனை பத்திய விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டிஃபானோ நம்ம ஹீரோ தோல் மேல கைய வச்சுட்டு, நாங்க ஏற்கனவே பாதி முடிச்ச வேலையை நீ கொஞ்சம் முடிச்சிட்ட. பரவாயில்ல, நீ ஒரு டீசென்டான ஹெல்ப் பண்ணிருக்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தை நீங்க எப்படி மறந்தீங்க? உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க தான் அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணல. என்ன சொல்ற? என்னோட ஃபேமிலியோட ஹையர் கிட்ட நீ இப்படி பேசுற? மேஜ் இருந்துட்டு, யங் மாஸ்டர் அமைதியா இருங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி இதை பத்தி எல்லாம் தெரியும்? ஆமா, இவனை சரியா வளர்த்திருக்க மாட்டாங்க, அதுதான் காரணம். சரி, உனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை யார் கத்து கொடுத்தா? அதனாச்சும் நீ சொல்றியா? நம்மீருக்கும் அதுக்கு லூசத்தனமா பதில் சொல்ல. என்ன காரணம்னா அவரோட மாஸ்டர் பேரு அப்படிலாம் சொல்ல முடியாது வெளியே. என்னோட மாஸ்டர் இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். அவரோட பேரெல்லாம் இப்படி சொல்ல முடியாது. ஆனா அவனோட ஸ்கில் எல்லாம் பார்க்கும்போது நீ ஒரு நார்மல் பர்சன் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. என்னைய இன்வெஸ்டிகேட் பண்றதை விட்டுட்டு உன்னோட அடிப்பட்ட மித்த பீப்புளை போய் பாரு. இவன் சாதாரணமா பேசுறத பார்க்கும்போது இவனோட இயல்பே தான் போல. அங்க இருக்கிற உன்னோட பீப்புளுக்கு உதவி தேவையில்லையா? அந்த மேஜ் இருந்துட்டு இவன் பேசுற விதம் ஆணவமா இருக்குன்னு அவனுக்கு இன்னும் தெரியல போல. இவனை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயம் குழப்பமாவே இருக்கு அப்படின்னு அந்த மேஜும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, உங்க பேர் ரிஃபான் தானே? நீங்க எவ்வளவு டால் இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு 192 நினைக்கிறேன். ஓ, அப்ப வெயிட்? அதை பத்தி எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பாடி வர்றதுக்கு நீங்க எந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தீங்க? அதாவது நான் அடிபட்டேன், அதுக்கடுத்து சாப்பிட்டேன், அதுக்கடுத்து தூங்கினேன். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே இவ இதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறா. அவளும் மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அவங்களோட ட்ரைனிங் மெத்தட ஈஸியா வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ உண்மையிலே அதை தான் செஞ்சிருக்கான். இவளோட அப்பா அம்மாவை சின்ன வயசுல இழந்துட்டா. அதுக்கடுத்து ஆர்பனேஜ்ல வளர்ந்துருக்கா. அதனாலதான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பாடி மேலாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
ஆனா ரியாலிட்டி என்னன்னா அவ வளரவே இல்ல. அதோட அவர் ஸ்கின் ரொம்பவே திக்கா இருந்துச்சு. அவளோட முடி என்னமோ காரணத்துக்காக சீக்கிரமாவே வளர்ந்துருச்சு. அவளோட வீக் பாடிய ட்ரெய்னிங் பண்ண அவ எக்ஸர்சைஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணா. ஆனா கடைசியில அவளோட அடிபட்ட உடம்ப ஹீலிங் பண்றதுல அவளோட ஹீலிங் சக்தி அதிகமாயிருச்சு. அதனால தான் அவ ரொம்பவே பல்கா பாடி வச்சிருந்தா அவங்களெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருவா. இவ எப்பேர்ப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னடா இவ்வளவு எக்ஸ்பிரஷன் குடுக்குறா? ஹீரோ இருந்துட்டு நான் போய் எக்ஸிட்ட போய் ஸ்கவுட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நானும் வரேன் அப்படின்னு சைடுல சொல்றான். என்ன சொல்ற? இங்க நீ இல்லாதப்ப யாருக்குனாச்சும் அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டிஃபானோ அப்பனா நான் வரேன். நீ இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு அவன எல்ஃப் கிட்ட சொல்றியான். நான் வரலாம்ல உன் கூட அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல நீ வரலாம். ஸ்டிஃபானோ இவன் என்னதான் கிராமப்புறத்துல இருந்து வந்திருந்தாலும் எனக்கு உதவி பண்ணதை என்னால மறக்க முடியாது. ஒரு நைட்டுக்கு உதவி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரௌடா இருப்பியான். இவனே பொறுப்பெடுத்துக்கிட்டு இவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதையே செய்யறது இங்க இருக்கிற நைட்டை அவமானப்படுத்துற மாதிரி. டேய் முட்டா பையலே, உன்னை ஏதாச்சும் ஸ்பிரிட் வந்து அட்டாக் பண்ணும்போது நீ என்ன பண்றேன்னு பார்ப்போம். அப்போ உன்னோட இடத்த நான் உனக்கு புரிய வைக்கிறேன். டீமன் வந்து இங்க சீக்கிரமா வரணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு மயங்கிறியான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதனால இப்ப தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல அடிச்சு மயக்கம் போட வச்சிருக்கான். பின்னாடியே 2 டீமன் வர அதையும் நம்ம ஹீரோ ஈஸியா சமாளிச்சிருக்கான். இப்ப இங்க இருக்கிற ட்ராப்லாம் போயிருச்சு. அதனால இப்ப போய் நம்ம ட்ரெஸ்ஸரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு வந்துட்டு அங்க இருக்கிறத பார்த்தெல்லாம் சந்தோஷப்படுறியான். ரொம்பவே நல்லது. 50 கோல்டு காயின்ஸ் இருக்கு. சில்வர் ஏஜோட காயின்ஸ் அதுவும். அதோட இங்க நிறைய விஷயம் இருக்கு. லிமிட்லெஸ் பேக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பேக் சாதா பேக்கை விட 10 மடங்கு அதிகமா பொருளை வச்சுக்கலாம். அதோட அதுக்கு தகுந்த மாதிரி எடை குறைஞ்சுக்கிட்டே வரும். அதோட இங்க நிறைய விஷயம் இருக்கு. ஹெவன்லி பிரேசியர், ரிட்டர்னிங் டேகர், மேஜிக்கல் சஃபசர். இங்க நிறைய ஐட்டம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஸ்டெஃபானோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறியான். ஓ நீ எந்திரிச்சிட்டியா? இந்த பின்னாடி இருக்கிறவங்க தான் உன்னை அடிச்சு போட்டானுங்க. நான் உன்னை எழுப்ப வந்தேன். அதுக்குள்ளே நீ எந்திரிச்சிட்ட. ஸ்டெஃபானோ டேமிட். இன்னைக்கு எதுக்கு விஷயம் இவ்ளோ கேவலமா போயிட்டு இருக்கு? உன்னோட உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல, அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சிரிக்கிறியான். ஏன்னா நான் உன்னைய மறுபடியும் படுக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் தலையில அடிச்சு படுக்க வச்சிருக்கான். நான் அவரை தவறா அடிக்க கூடாது இல்லையா? நான் என்னதான் இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போனாலும் அவர் நல்லாவே தான் வாழ்வாரு. ஸ்டெஃபானோ எந்திரிச்சிட்டு என்னடா நடக்குதுங்க? நான் எவ்வளவோ கான்சியஸா இருந்தேன். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு என்னால கண்டே பிடிக்க முடியல. என்னோட பாடிக்கு ஏதோ ஆயிருச்சு போல. நான் எதனாச்சும் சப்ளிமெண்ட் எடுக்கணும். இந்த பேக் வேற ஃபுல் ஆயிருச்சு. அதனால மிச்சம் இருக்கிறலாம் இன்னொரு தடவை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு திரும்பி வரியான். எனக்கு தெரிஞ்சு எல்லா பாதையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திரும்பி போவோம். செயின்டிஸும் ரிவன் நீ ராயலா? அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு ரெகுலர் சிட்டிசன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றியான். என்ன ரெகுலர் சிட்டிசனா? ஆனா நீ ரொம்பவே கேப்பபிளான ஆளு. என்ன சொல்ல வர? ஒரு ரெகுலர் சிட்டிசன் இந்த மாதிரி பவர் வச்சிருக்க கூடாதா? அதெல்லாம் கிடையாது. நீங்க பேசுற விதமே ரொம்பவே இழிவா பேசுற மாதிரி தெரியுது. செயின்டிஸும் நீங்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அது எனக்கு புரியுது. அதனாலதான் ஸ்டிஃபான நீங்க அலட்சியமா பேசுறீங்க. ஆனா சார் எட்வர்ட கூட நீங்க அலட்சியமா பேசுறீங்களே, அதான் எனக்கு புரியல. ஹீரோ மனசுக்குள்ளேயே ஆமா இந்த வாழ்க்கையில எனக்கு 22 வயசு தான் ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேசும்போது. நான் புதுசான பீப்புள்ஸ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால என்னோட பழக்க வழக்கம்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. அவங்களும் ஒரு டோர் மாதிரி முன்னாடி போயிட்டு அதை திறக்க அந்த இடத்துலயும் ஒரு டிராகன் மாதிரி இருக்கு. அதுவும் கிரில் பீஸ்ட். ஹீரோ வந்துட்டு எதுக்கு இது இங்க இருக்கு? நான் முன்னாடி வரும்போது இது இங்க இல்லையே. ஸ்டெஃபானோ இந்த டீமன் இந்த இடத்த காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நம்ம இதை போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்றியான். நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு புரியுது. அந்த பீஸ்ட் நீ நம்மள கவனிக்கல. நம்ம ரிட்டர்ன் ஆயிருவோம். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பாத்துக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அங்க ஒரு வாரியரும் சார் அங்க பாருங்க. அந்த ஸ்வாட் அங்கதான் இருக்கு. டிமானிக் ஸ்வாட் அது அங்கதான் இருக்கு. மேஜும் யங் மாஸ்டர் நீங்க உண்மையிலே போய் சண்டை தான் போட போறீங்களா? இது ஆப்வியஸா தெரியும். நான் சண்டை தான் போட போறேன். சார் இப்போதைக்கு நம்ம திரும்பி போயிட்டு நம்ம ஃபேமிலி கிட்ட இதை பத்தி தெரியப்படுத்துவோம். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம திரும்பி வருவோம். ஸ்டிஃபானோ என்ன சொல்ற? தெரிஞ்சா சொல்றியா? நீ அதை பார்க்கலையா? அந்த டீமன் தான் நம்மளோட கிரேட் ஸ்வாட்மேனை அழிச்சது. ஸ்டிஃபானோ மனசுக்குள்ளேயே என்னால திரும்பி போக முடியாது. நான் இப்ப திரும்பி போயிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிரும். நான் எடுத்துட்டு தான் போய் ஆகணும். ஈவன் கிரிம் ரீப்பர் கிட்ட அந்த ஸ்வாட் இருந்தாலும் சரி, அதை நான் திருப்பி கொண்டு வந்து ஆகணும். சோல்ஜர்ஸ் உங்களோட கத்தியை உயர்த்துங்க. நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு இது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.